நாட்டில் ஏற்பட்ட கோவிட் நெருக்கடியை அடுத்து சொய்சாபுரம் முதல் மட்டக்குழி வரையான 155ஆம் இலக்க பஸ் சேவை இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் சுமார் 4 வருடங்களுக்கும் அதிக காலம் இடைநிறுத்தப்பட்டிருந்த பஸ் சேவை மக்களின் கோரிக்கைக்கமைய இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. பஸ் சேவையை ஆரம்பிக்கும் நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி லக்மாலி ஹேமச்சந்திர, கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 155ஆம் இலக்க வழித்தடலில் கொழும்பு மட்டக்குழி முதல் கொழும்பு நகர மண்டபம் வரையில் நாளாந்தம் 6 பஸ்களை ஈடுபடுத்தி 32 பயண சேவைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டது. இந்த பிரதேசத்திலிருந்து தேசிய வைத்தியசாலைக்கு செல்வதற்கும் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் கொழும்பு மத்தியில் அமைந்துள்ள நகர மண்டபத்துக்கு செல்வதற்கும் பஸ் ஒன்று இருக்கவில்லை. இதனால் பிரதேச மக்கள் பாரிய சிரமங்கள் எதிர்கொள்வதாக மாநகர சபை உறுப்பினர்கள் தெரிவித்தனர். எனவே மக்களின் கோரிக்கைக்கமைய பஸ் சேவையை இன்று முதல் மீண்டும் ஆரம்பித்துள்ளோம். 30 நிமிடத்துக்கு ஒரு தடவை பஸ்கள் சேவையில் ஈடுபட உள்ளன. உண்மையில் நாங்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சி அடைகின்றோம். வடகொழும்பு மக்களின் நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேறி இருக்கின்றது. எங்களுடைய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வடகொழும்பு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் அவர் சொன்னதை செய்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இந்த 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 155 உட்பட 167 மற்ற 73 இன்னும் பஸ்ஸுகள் இந்த வடகொழும்புக்கு பூர்த்தியாக இருக்கின்றது. அதன் முதல் கட்டமாக இந்த 155 சேவையை வழங்குவது பற்றி நாங்கள் அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.